தனுசு ராசிக்காரர்களுக்கு அபாரமான மாதம், அட்டகாசமான மாதம். எல்லா கஷ்டமும் அப்படியே படிப்படியாக விலக போகுது. கடந்த ஒரு வருஷமாக கடனோ நோயோ எதிர்ப்போ கொண்டிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் போன மாதம் 14ஆம் தேதி நடந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசிநாதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ராகு 3ஆம் இடத்திற்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. சனி 4ல் இருந்தால் கூட பரவாயில்ல, 8ல் இவ்வளவு நாளாக உட்காந்துக்கிட்டு தொல்லைகளை பண்ணி கொண்டிருந்த எதிர்ப்புகள், 8ல் உட்காந்துக்கிட்டு எதிர்ப்புகளை கொடுத்தார் இல்லையா செவ்வாய், அவர் இப்போது 9ஆம் இடத்திற்கு மாறி சூட்சும வலு என்கின்ற அந்த ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் உட்கார்ந்திருக்கிறார், 5 குடையவர் 9ல் உட்கார்ந்திருக்கிறார் என்ற அற்புதமான அமைப்புகள் இப்போது வந்திருக்கின்றன. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய, பிரபலம் அடையக்கூடிய, வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய, நல்லா சம்பாதிக்கக்கூடிய, வேலையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய, புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, ஆரம்பித்த தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய, போட்டிகள் ஒழியக்கூடிய, விவசாயம் போன்ற அமைப்புகள், கிராமத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த யோகா அமைப்புகள் செயல்படக்கூடிய மாதங்க இந்த மாதம். இந்த மாதத்திலிருந்தே ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா தாங்க இருக்கும். அதிசாரத்தில் குரு அக்டோபர் மாதம் 8ஆம் இடத்திற்கு மாறினாலும் அவர் உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அதற்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி கூட 8ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலையில தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையையும் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்க போகிறதில்ல. ஆகவே படிப்படியான முன்னேற்றத்தை இப்போது தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வேறு மத, வேறு இன, வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் அல்லது அது போன்ற ஆட்கள் மூலமாக, நண்பர்கள் தான் இல்லைங்க, திடீர்னு அறிமுகமானாருங்க, அவர் மூலமாக கொஞ்சம் பண வரவுகள், ஒரு தொழில் அமைப்புகள்லாம் உருவாச்சுங்கன்னு சொல்கிற மாதிரி வேற்று இன, மத, மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக இந்த மாதம் தொடர்புகள், லாபங்கள், வரவுகள் போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும். வேறு இன ஆண், வேறு இன பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் சம்மதம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சம்மதம் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. வேறு இனத்தில் இந்த மாதிரி அவங்க வேற, நான் வேற, அவங்க மதம் வேற, நான் வேற, அவங்க மொழி வேற, நான் வேற, அப்பா அம்மா தயங்குறாங்க, எல்லா இடத்துல குரு வந்துட்டார்ல, அப்பா அம்மா கண்டிப்பாக மனம் மாறி உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் வயதிற்கேற்றார் போல ஆண் பெண் இருபாலருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. போன ஒரு வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இல்லை, கடைசி 4 மாதம் உங்களை போட்டு பிரட்டி எடுத்துட்டார். அது எல்லாமே இப்போது படிப்படியாக அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் சுபராகி ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. 7ஆம் அதிபதியும் அங்கே சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கல்யாணத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஆணுக்கு பெண்ணை புரிந்து கொள்ளக்கூடிய, பெண்ணுக்கு ஆணை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதங்க ஜூன் மாதம் சிம்மராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.